சரிப்பா போடுங்கப்பா அப்படின்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டாவது ராகுல் ஒப்புதல் அளிக்காமல் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்காது. கோப்பண்ணா பேட்டியில சொல்லும்போது, தாவேக்காவுடன் போவது தற்கொலைக்கு சமம்லாம் இல்ல அது சொன்னாரு. இப்போ மாணிக் தாகூருக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கோ, அது மாதிரி கோபண்ணாவுக்கும் சில தனிப்பட்ட இல்ல அப்ப உணர்வுகள் இருக்கும். காங்கிரஸோட எதிர்பார்ப்பு என்ன சார்? அவங்க என்ன இல்ல நினைக்கிறாங்க? கூடுதல் இடங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. என்ன இது திருப்பி படிச்சு பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கா? அவங்க ஆசை 2 தான். ஆட்சியில பங்கு குடுங்க. அதுக்கு ஏத்த மாரி சீட்ட கொஞ்சம் கூட்டி குடுங்க. 2 தானே சார் அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த கொள்கையில நீங்க வெளியிட்ட கொள்கை பிரகடனத்துல 47வது பக்கத்துல 3வது பேரால எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அத திருத்தி எழுதுங்க. இல்லாட்டி 3ஏன்னு ஒரு பேராவ சேருங்க கொள்கையில என்ன கேட்கறாங்க. அத பத்தி தெரியாத கவலைப்படுறாங்களா? இல்ல அப்ப அது எல்லா கசப்பும் இருந்து எல்லாம் கையெழுத்து போட்டாச்சுல்ல. இப்ப எப்படி சரியாகும்னா, ராகுலும், ஸ்டாலினும் சேர்ந்து ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் பேசிட்டாலோ, 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கையாளர் சந்திச்சுட்டாலோ, அந்த அந்த கசப்பு மாறி கொஞ்சம் சகஜ நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ 2 தடவ டெல்லிக்கு போய் இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகல. நம்பர் முடிவாகல பிஜேபிக்கும், அண்ணாதிமுகவுக்கும். இவங்க ஒரு நம்பர் கேட்டதா கசிய விடுறாங்க. அவரு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதா அவங்க ஒரு பக்கம் தகவல கசிய விடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல வந்து நிக்க தான் போறாங்க. ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அவங்களும் பிரச்சாரத்துக்கு பண்ண தான் போறாங்க. நான் திரும்ப சொல்றேன். தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் ஒரு மேகக்கூட்டம் மாரி கலைஞ்சு போயிடும். ரொம்ப ரத்த காயம் வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டா, சட்டைய கிட்டய போட்டு ஒரு கோட்ட ஓவர் கோட்ட போட்டு மூடிக்கலாம். கிழிய கிழிய கிழிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கோட்ட தாண்டி வந்து ரத்தம் ஊத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல வேளை அந்த அளவுக்கு போகலையோன்னு எனக்கு தோணுது. மீதி அவங்க அத எப்படி கையாளுறாங்கிறது, அதுக்கு ராகுலும், ஸ்டாலினும் கொடுக்க போற ஒத்துழைப்பு இருக்குல்ல, பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்குல்ல. 2 காட்சியில அது காணாம போகுதுல்ல. ஏன்னா கேரளாவுல ராகுல் பேசும்போது, சிபிஎம்மும், பிஜேபியும் ஒண்ணு. அவங்க கூட்டு வச்சிருக்காங்கன்னு பேசுறாரு. சிஜேபின்னு வருதுன்னாரு. சிஜேபி. அதான் இங்க ஒருத்தன் சொன்னான். சிஜேபி இங்க ஒண்ணு வந்துரும். நல்ல வேளை இங்க ஒரு சிஜேபி வர தெரிஞ்சது. எது? காங்கிரஸ் ஜனநாயக பேரவை. காங்கிரஸ உடைச்சுக்கிட்டு சிதம்பரம் பண்ணார்ல ஒரு தடவ. அப்படின்னு இல்ல. கேரள அரசியல் அப்படிதான். அவங்க எதிர் அரசியல் தான் பண்ணி ஆகணும். அதையும் தமிழ்நாட்டு அரசியலும் ஒப்பிடலாம் அவசியம் இல்ல. இங்க என்ன நடக்குன்னு பார்த்து வெற்றியை நோக்கி போறதுல 2 பேருக்கும் பங்கு இருக்கு. இன்னும் அந்த பொறுப்புணர்வு முடிவுக்கு வரல. எங்களுக்கான பிரச்சார பீரங்கியா ஆர்.என். ரவி இருந்தாரு. அவர மாத்திட்டீங்களே! எவ்வளோ தூரம் மாத்தக்கூடாதுன்னு சொன்னோம். இதுல கூடவா எங்க பேச்ச கேட்க இல்ல மாட்டீங்கன்னு நகைச்சுவை முதலமைச்சர் கலந்த உண்மை இருக்கு. அந்த அளவுக்கு அவர் அழிச்சாட்டியங்கள, சேஷ்டைகள பண்ணார். இவரு ஏறுன ஃப்ளைட் கல்கத்தால லேண்ட் ஆகறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி ஒரு ட்வீட் போட்டாங்க. இந்த சேட்டையெல்லாம் நீ தமிழ்நாட்டுல என்ன வேணா பண்ணிக்கலாம். இங்க ஒண்ணு பண்ணக்கூடாதுன்ட்டு. அங்கேயும் நம்ம சில சுவாரஸ்யமான காட்சிகள பார்க்கலாம். ஆனால் இங்க பண்ண மாதிரி அங்க சில சேஷ்டைகள பண்ண முடியாதோன்னு தோணுது. ஏன்னா, இங்க சாஃப்ட்டான ஒரு முதலமைச்சர் இருந்தார். பெருந்தன்மை மிக்க முதலமைச்சர் இருந்தார். சில விஷயங்களில் தைரியம் குறைவான முதலமைச்சர் இருந்தார். அதுக்கு அவரு சில காரணங்கள் வச்சிருக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட அவர் அந்த தைரிய குறைவுக்கு வச்சிருக்கலாம். மம்தா பானர்ஜி அப்படி இல்ல. அவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ங்கிற அந்த லோ லெவல்ல இறங்கி அடிக்கிற ஆளு. சுவாரஸ்யமான காட்சிகள பார்க்கலாம். பட் மேற்கு வங்க ஜனநாயகத்த யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பாடுபட போகுதோ அப்படின்னு.